ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 உடைய செகண்ட் வீடியோ. யோகாலாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து நம்ம பார்ட் 1லேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம கிச்சன் ஹாலுக்கு, டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கோம். கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. மேலே வந்து நல்லா கொஞ்சம் விசாலமாக இருக்கிறதுனால நாங்கள் மேலேயே நாங்கள் போய் சாப்பிட்றோம். எவ்வளோ லேடிஸ் பாருங்கள், இந்த தடவை நிறைய லேடிஸ் வந்ததா சொன்னாங்க. எல்லாமே வந்து அதாவது அங்கே இருக்கிற சர்வீஸ் மைண்ட் இருக்கிறவங்க பரிமாறுவாங்க. கஞ்சி இருக்குது, இட்லி. அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டது வந்து கிச்சடி, இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி அப்படின்னு வச்சுருந்தாங்க. கஞ்சி வந்து கொள்ளு கஞ்சி அரிசியில் போட்டு கஞ்சி மாதிரி பண்ணியிருந்தாங்க. வேணும்னா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஜென்ஸுக்கு தனியான ஒரு இடமும், ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா இருக்கு. நம்ம சாப்பிட்ட தட்டு அவங்கவுங்க கழுவி அந்த ஸ்டாண்டில் வச்சிடணும். சூடா காஃபி, பால், டீ எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு தேவையானது நம்ம வாங்கி குடிக்கலாம். அந்த பிளேட்டு வந்து கழுவி வச்ச பிளேட்டு வந்து எப்படி இதெல்லாம் இவ்வளோ பிளேட்டு வந்து வாஷ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து டிஷ்வாஷில் நாங்கள் அடுக்கி வச்சுருவோம். இங்கேருந்து லிஃப்ட் மூலியமா கீழே இறங்கும். கீழே இருந்து சாப்பாடெல்லாம் மேலே லிஃப்ட் வழியாக வரும்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் திருப்பியும் கீழே இறங்கி கிளாஸுக்காக, அதாவது ரூமுக்காக நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே ஆன்லைன்லேயே கூட பயிற்சி வகுப்பு நடக்குதான். இங்கே எங்கள் ரூம் பக்கத்துலேயே லைப்ரரி இருந்தது. நாங்கள் லைப்ரரி உள்ளே போய் பார்த்தேன். நாங்கள் இருந்த ஒரு சிறு பகுதி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நிறைய இடங்கள் இருந்தது. இங்கே குரங்குங்க ரொம்ப அதிகங்க. மறுநாள் வந்து கிளாஸ்க்காக கடைசி நாள், அதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடிட்டோரியங்க. அதனால காலையில் வந்து அன்னைக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எல்லாரும் போடணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கண்ணாடி பயிற்சி கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே வந்து தீப பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அது பாதி பாதி போய் எல்லாரும் பயிற்சி எடுத்துட்டு ஐயாவுடைய திருக்கோவிலை போய் பார்த்துட்டு, அவருடைய அந்த காலை வேலையில், அந்த இளம் காலை வேலையில் அந்த லைட் வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்கவுங்க தனித்தனியாக ஃபோட்டோ, வீடியோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். இவங்க தான் அருட்செல்வி காஞ்சனா மேடம். இவங்க விஐடி காலேஜ் பிரின்சிபல், இன்ஜினியர் காலேஜ் பிரின்சிபல். அவ்வளோ எளிமை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க கூட நின்று நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு எங்களுடைய சர்டிஃபிகேட் வாங்கினதையும் உமா மேடம் கிட்டேயும் எதிர்க்கையும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்பணும். டைனிங் ஹாலில் போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் பண்ணோம். நாங்களும் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இங்கே இருக்கிற எந்த பக்கம் வந்து ஜென்ஸுங்க வந்து எல்லாருமே தங்குற இடம் இது. குரங்குக அட்டகாசம் தாங்க முடியல. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ க்ளீனாக வச்சா கூட அங்கே இருக்கிற டஸ்ட்பின் எல்லாமே கீழே தள்ளி விட்டு கீழே அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது பாருங்கள். அங்கே இருக்கிற டேப் எல்லாம் திறந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணியிருந்தது. யாராவது கவருங்க எடுத்துன்னு வந்தால் அந்த சவுண்டு கேட்டாலே வந்து பிடுங்கின்னு போயிடும். அதனால நீங்கள் யாருமே கவர்லாம் எடுத்துன்னு போகாதீங்க. அங்கே கிளம்பணும். அன்னைக்கு கடைசி நாள் 2 மணி ஆயிடுச்சு. அங்கேயே யூனிஃபார்ம்லாம் கூட விற்கிறாங்க. நாங்கள் வந்து வேனில் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே இதெல்லாம் இருக்குது. புக் ஸ்டால் தான் நாங்கள் பார்க்கல. நாங்கள் 2 நாளாக பார்த்தோம், வர முடியல கிளாஸ்லேருந்து. அன்னைக்கு கடைசி நாளுனால புக் ஸ்டாலுக்கு வந்துட்டு அங்கே தேவையானதெல்லாம் வாங்கினாங்க. நான் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு புக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பயிற்சி முடிஞ்சிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பிரம்ம ஞானம் அப்படின்னு சர்டிஃபிகேட்டு. அறிவியல், ஆன்மீகம், விஞ்ஞானம் எல்லாம் கலந்து பயிற்சி மிக சிறப்பாக எங்களுக்கு அளித்தாங்க. எங்களுக்கு மனமே வரல இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஆனால் வேற வழி கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.